அனைவருக்கும் வணக்க உறவுகளே. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மாட்டு திருநாள் வாழ்த்துக்கள் உறவுகளே. இன்றைக்கி வந்து மாடு தான். இன்றைக்கி வந்து நம்ம மாடு இருந்ததுன்னா பொட்டு வச்சு மாலை கட்டி இன்றைக்கி வந்து சோறு பொங்கி இன்றைக்கி படைப்பாங்க. இன்றைக்கி அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன வீட்டிலனா, இன்றைக்கி வீட்டு சில பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து செத்தவங்களுக்கு படைப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் பொறுத்தவரை நான் வந்து இத்தனை வருஷமாக வந்து வீட்டு தெய்வம்னு வீட்டு சாமின்னு சொல்லுவாங்க. வீட்டு குல தெய்வம், வீட்டு தெய்வத்துக்கு வந்து இன்றைக்கி கறி குழம்பு வச்சு வடை பாயசம் செஞ்சு இன்றைக்கி வீட்டில் படைப்பாங்க. சில பேர் செத்தவங்களுக்கு படைக்கிறாங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல உறவுகளே. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். நான் இத்தனை வருஷமாக நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமும் நான் வந்து இந்த கறி குழம்பு வச்சு வடை பாயசம் செஞ்சு தான் நாங்கள் இன்ன வரைக்கும் படைச்சி பழக்கம். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். செத்தவங்களுக்கு படைச்சி எங்களுக்கு பழக்கம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க செத்தவங்களுக்கு இன்றைக்கி படைப்பாங்க. அது தீபாவளி தூக்கம் தான் செத்தவங்களுக்கு படைப்பாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல உறவுகளே. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி எதுக்கு படைப்பாங்க, என்னத்துக்கு வீட்டில் படைப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து மாடு வந்து இன்றைக்கி மாட்டுக்கு வந்து கொட்டாயில் சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல், வெண்பொங்கல் வச்சு இன்றைக்கி வந்து படைப்பாங்க. இது கொட்டாயில் படைப்பாங்க. வத்தி, கல்புரம், தேங்காய், பழவகை எது வேணால் நம்ம சௌரியம் நம்ம வசதி வச்சு படைப்பாங்க. போன வருஷம்லாம் நாங்கள் அப்படி தான் படைத்தோம் உறவுகளே. இந்த வருஷமும் மாலை கட்டல. போன வருஷம் 2 வருஷமாகவே 3 வருஷமாகவே போன வருஷம் கட்டல, முந்தின வருஷம்லாம் மாலை கட்டணும் நாங்கள். இந்த வருஷமும் இதுக்கெல்லாம் மாலை கட்டல. எந்த மாட்டுக்கும் பொட்டு வைக்கிறதோட சரி. ஏன்னா மாடு எல்லா மாட்டுக்கும் போய் பறிச்சுட்டு வந்து கட்ட முடியாதுல்ல உறவுகளே. வேறு நிறைய வேலை இருக்குது வீட்டில். அதனால் வந்து இதோட சரி. எங்கள் மாடு வந்து இப்படி நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள் உறவுகளே. வீட்டில் போய் இப்புறமேல் தான் நான் சாப்பாடு செய்யணும். நைட்டுக்கு சாயங்காலத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. இப்போயே யோசிச்சுட்ருக்கேன் எப்படிப்பா செய்யறதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உறவுகளே. நாலுங்கிழமைன்னு வந்தாலே ரொம்ப வேலை, பெண்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்குது. நாலுங்கிழமைன்னு வந்தாலே பெண்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்குது. எப்பொழுதும் எல்லார் வீட்லேயும் அப்படி தான். பெண்களுக்கு வந்து தலையை பிச்சுக்கிட்டு போவோம். எப்படாப்பா அந்த வேலை செய்யுது, அந்த வேலை செய்யுது, இன்னும் வேலை கிடைக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிக்கிறாங்க. லேடிஸுங்களே எல்லாமே எப்படி தான் யோசிப்பாங்க. அதிகமாக யோசிச்சே வந்து பைத்தியமாக ஆகிடும் இருக்குன்னு கொஞ்சம் நாளையில். அப்புறம் ஒருகளே இன்னும் கொட்டாயில் இன்னும் நான் சனிக்கிழமை என்னமோ கோழி குஞ்சு வந்து இறக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே இன்றைக்கி என் பசங்க எல்லாருமே தான் நாங்கள் வந்து மாட்டெல்லாம் கட்டி விட்டோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு உறவுகளே. எங்கள் வீட்டுக்காரர் கோழி கொட்டாயில் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரில. என்னமோ சனிக்கிழமைக்கு கோழி குஞ்சு வந்து இறங்குதுங்கிறாங்க. இப்போ அந்த வேலை அதிகம் ஆரம்பிக்கும் எங்களுக்கு. நீங்கள்லாம் வந்து பொங்கல் வந்து மாட்டு பொங்கலை வந்து நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க உறவுகளே. நீங்கள் என்ன வீட்டில் செஞ்சு படைக்கிறீங்கிறத வந்து மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி உறவுகளே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.